கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் முதலாவது வால்யூம்ல ஒரு விசேஷமான ஒரு தியானத்தை நாம் துவங்கினோம். மூன்று வழிகள் அத்தியாயம் 11வது அத்தியாயம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மூன்று வழிகள். அந்த மூன்று வழிகள் நம்ம என்னன்னு பார்க்கும்போது, விசாலமான வழி, இங்கிலீஷ்ல பிராட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கமான வழி, நேரோவே அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாதையான வழி, இது ஹைவே ஆஃப் ஹோலினஸ், ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை நம்ம எந்த இடத்துல வசன பகுதியில நம்ம பார்க்கிறோம்னா, கர்த்தர் இயேசுவே என்ன பண்றாருன்னா ரெண்டு வழிகள் பத்தி அவரு இந்த பூமியில வாழும் போது சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. ஸோ இதுல விசாலமான வழி, அது கேட்டுக்கும் அழிவுக்கும் கொண்டு போகும். நெருக்கமான வழி, இது எங்க கொண்டு போகும்னு பார்க்கும்போது ஜீவனுக்குள்ள கொண்டு போகும்னு கர்த்தர் இயேசுவே சொல்லிட்டாரு. ஸோ இது ஒரு மூணாவது வழி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எங்க நம்ம பார்க்கிறோம்னா, ஏசாயா 35:8-9 நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மூன்று வழிகள் குறித்து நம்ம பார்க்கும்போது, பிராட்வே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது யாரு துவங்கி வச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, ஆதாம். எப்ப தேவன் ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு ஒரு கட்டளை எடுக்கும்போது, ஆதாம் அந்த ஒரு கட்டளையை என்ன பண்ணிட்டாரு? மீறிட்டார். அப்படி அவர் மீறும் போது, அவரு கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது பாவ சாபத்துக்குள்ள கடந்து போயிட்டார். அதாவது ஆதாம் தான் முதலா என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, இந்த விசாலமான வழி, பிராட்வே, அது மரணத்துக்கு போகக்கூடிய வழிய திறந்ததே யார் தாங்க? ஆதாம் தான். இப்போ ஆதாம் திறந்து வச்ச அந்த வழியில ஆதாமோடைய சந்ததியார் அனைவரும் என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த பாதையில கடந்து போறாங்க. ஒரு காலகட்டத்துல கர்த்தர் இயேசு இந்த பூமியில வராரு. வந்த கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய பாதைய உருவாக்குறாரு. உருவாக்குறது மாத்திரம் இல்ல, அந்த பாதையில அவர் என்ன பண்ணாருன்னா கடந்து போனார். அந்த பாதை தான் நெருக்கமான வழி. ஆதாம் திறந்த வழி விசாலமான வழி, அது அழிவுக்கு போகுது. கர்த்தர் இயேசு, இரண்டாவது ஆதாமா வந்த கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னா, நெருக்கமான வழி அவர் திறக்கும் போது, ஒருவேளை அந்த ஒரு வழியில கஷ்டப்பட்டு அந்த வழிக்குள்ள ஒருத்தர் கடந்து போகும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஜீவன் கிடைக்குது நம்ம பார்த்தோம். சரி அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவன் அதை பத்தி நம்ம போன வாரம் பார்த்தோம். அது என்ன மாதிரி ஒரு ஜீவன் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எந்த ஜீவன்ல காணப்படுறாரோ அந்த ஜீவனை இந்த நெருக்கமான வழியில கடந்து போறவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வாதமா தராரு. ஸோ இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம தியானத்தை துவங்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நெருக்கமான வழியில கடந்து போகக்கூடிய சிலர், ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்களும் வெகு சிலர். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்னால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த நெருக்கமான பாதைக்குள்ள போக முடியும். அப்படி போறவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னு பார்க்கும்போது, 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 14-16. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 14-16. ஸோ இந்த ஒரு நாள்ல பேஜ் நம்பர் 210. இங்கிலீஷ்ல, தமிழ்ல நம்ம வாசிக்கும் போதுங்க 262வது பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் போந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின. நம்ம 16வது வசனம் வாசிக்கலாங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும்
மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸோ இந்த ஒரு வசன பகுதியை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடைய நிலையை குறிப்பிடுது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இதுக்கு முன்னாடி இந்த மகிமை யாருக்கு மாத்திரம் பொருந்ததுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான். எப்போ கர்த்தர் இயேசு அந்த ஒரு நெருக்கமான வழியில ஓடி ஒரு நற்சாட்சி பெற்று முற்றிலும் ஜெயம் கொண்டவரா அவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ, அவருக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த தெய்வீக நிலைய பிதாவாகிய தேவன் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையை உயர்த்தி கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதே நிலையத்தான் யாருக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னு பார்க்கும்போது இந்த நெருக்கமான வழியில யாரெல்லாம் கடந்து போறாங்களோ அவங்களுக்கு தேவன் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முன் வந்துட்டார். அப்படின்னா மற்ற ஜீவிகளுக்கு நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க நிலையில அவங்க திருப்திகரமா இருப்பாங்க. ஆனா சில ஜனங்களுக்கு மாத்திரம், இல்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா சிறுமந்தை வகுப்பாருக்கு மாத்திரம் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, யெகோவா தேவன் அவருடைய குமாரனை எந்த நிலைக்கு உயர்த்தி வைக்கிறாரோ அந்த நிலைக்கு அந்த சிறுமந்தை வகுப்பாரையும் என்ன பண்றாரு, உயர்த்தி வைக்கிறாரு. இப்ப குமாரனுடைய சாயல் அவர் எப்படி இருக்காருன்னு நம்ம கேட்கும் போது வசனம் எபிரியர் 1:3 நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இயேசுவோட நிலை எப்படி இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். பாருங்க, இவர் அவருடையனா பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம் யாருக்கு வந்துருச்சு, கர்த்தர் இயேசுக்கு வந்துருச்சு. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கும் போது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். யோவான் 5:26 நம்ம வாசிக்கலாங்க. யோவான் 5:26, John 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் எப்படி இருக்குன்னா தம்மில் தாமே ஜீவன் இருக்கும். அப்படின்னா அவர் யாரையோ சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்குள்ள ஜீவ ஊற்று தன்னால என்ன இருக்கும், உருவாகினே இருக்கும். இந்த தன்னால ஜீவ ஊற்று உருவாகக்கூடிய அந்த ஒரு நிலை யாருக்கு கிடைச்சிச்சுன்னு பார்க்கும்போது பிதாவாகி தேவனுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசுக்கு கிடைச்சிச்சு. இப்போ அதே ஆசீர்வாதம், அதே ஒரு அழைப்பு யாருக்கு மாத்திரம்னு நம்ம பார்க்கும்போது இந்த யுகத்துல, விசேஷமா சுவிசேஷ யுகத்துல சிறுமந்தை வகுப்பாருக்கு அவங்க யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய மனவாட்டியா அவங்க என்ன ஆக்குறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க முன் வந்துட்டார் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நெருக்கமான பாதையில ஒருத்தர் கடந்து போகணும் அப்படின்னு அவங்க முன் வந்துட்டா தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது அந்த அழியாமை திவ்ய சுபாவம் நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்கும் போது இந்த ஒரு நெருக்கமான வழி எப்படி இருக்கும் பாருங்க. பரிசு பெருசா இருந்துச்சுன்னா இல்லைங்களா, அதோடைய சேலஞ்சு, அதோடைய வேலை, அதோட உழைப்பு அதிகமா இருக்கும். அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா இஃப் யூ சஃபர் டூ மச் யுவர் கால் இஸ் ஹை. நீங்க அதிகமா உபத்திரப்படுறீங்கன்னா காரணம் என்னன்னா நீங்க அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கீங்க. உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, யாராவது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்கன்னா நம்ம நினைச்சுப்போம் அவங்க என்ன கம்ஃபர்டபுளா லக்ஸுரியா இருக்கிறாங்கன்னு. ஆனா அதுதான் இல்லைங்க. இருக்கிறதுலே அவங்க தான் என்ன ஆகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன வரும், ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும், ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நெருக்கமான ஒரு வாசல்ல கடந்து போறது அது அந்த அளவுக்கு என்ன இல்லைங்க, சுலபமான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசுவே இந்த நெருக்கமான வாசல்ல அவர் எப்படி போனார்னா தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டு அவர் மரிச்சு போயிட்டாரு. செத்து போயிட்டாரு. அப்படி செத்து
அவருடைய மரணத்தினால அந்த மரணத்தை ஜெயிச்சு உயர்த்தல் அவர் வரும்போது தான் அவருக்கு என்ன ஆச்சு? அந்த முற்றிலும் ஜெயம் கொண்டவரா தேவன் வந்து அந்த ஒரு திவ்ய சுபாவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாதையை குறித்து நம்ம பார்க்கும்போது இது ரொம்பவே சவாலான ஒரு பாதை. சரி, அப்படின்னா இந்த ஒரு பாதையில ஒருத்தர் கடந்து போறாங்க, தேவன் அவங்களுக்கு அந்த திவ்ய சுபாவத்தை தராங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும்? ஒரு மாற்றுதல் நடக்கணும், ஒரு சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப கர்த்தர் இயேசு வந்து திவ்ய சுபாவத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப மனவாட்டி வகுப்பாருக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இயேசு நிச்சயமா தராருன்னு எப்படி நம்ம நம்பலாம்னா வசனம் இருக்கு. அந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 John 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கின்றோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று தெரியாது. இதுதான் வந்து யோவான் வந்து சொல்றாரு. மாம்சத்துல வந்து இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? சரீரத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனா நம்ம மறிச்சிட்டு உயிர் தெழும் போது எந்த நிலையில இருப்போம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் பாருங்க, நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. கர்த்தர் இயேசு எந்த ஒரு சரீரத்துல இருக்கிறாரோ, சுபாவத்துல இருக்கிறாரோ, அந்த சுபாவத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த சுபாவத்துல மாறி கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத கிளியரா வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாருக்கு சிறுமந்தைக்கு கொடுக்கக்கூடிய மாம்ச சரீரம், அந்த சரீரம் எதுன்னு பார்க்கும்போது அந்த அழியாமை அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இது வந்து ரொம்ப உறுதியா வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் யோவான் குறிப்பிடுறது நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாபெரும் அழைப்பு, இந்த மறுரூபம் ஆகிறது, அந்த திவ்ய சுபாவத்துக்கு போறது, இது எப்போ மாத்திரம் நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போ கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்தாரோ, அந்த ஒரு நெருக்கமான பாதையை திறந்தாரோ, அப்போ துவங்கின இந்த ஒரு பாதை இது வெறும் சுவிசேஷ யுகத்துக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய ஒரு பாதை. அப்படின்னா இது வந்து எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே கொஞ்ச காலம். சரி, இதை குறித்து நம்ம டீட்டெயிலா நம்ம தியானிக்கும் போது, அப்படி இந்த ஒரு பாதைக்குள்ள ஒருத்தர் கடந்து போயிட்டாங்கன்னா அவங்க எந்த பாதையில அவங்க போல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? பார்க்கும்போது ஒருத்தர் குறுகிய பாதைக்குள்ள கடந்து போறாங்கன்னா அவங்க எந்த பாதையில இல்லைன்னு பார்க்கும்போது விசாலமான பாதையில இல்ல. ஒருத்தர் நேரோ வேல போயின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க பிராட்வேல இல்ல. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, பிராட்வே அந்த விசாலமான பாதை திறந்தது ஆதாமுடைய சந்ததியார். அவங்க பாவ சாபம் மரணத்துக்குள்ள போறாங்க. ஆனா யார் ஒருத்தர் இந்த ஒரு குறுகிய பாதைக்குள்ள போறாங்களோ அவங்க பிராட்வேல நடக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் தேவனுடைய ஜனங்கள், புதிய சிருஷ்டிகள், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ, அந்த திவ்ய சுபாவத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ, அவங்க எந்த சாபத்துல அவங்க இல்ல, ஆதாமுடைய பாவ சாபத்துல இல்ல. அவங்க மேல ஆதாமுடைய மீறுதலுடைய தண்டனையில அவங்க இல்ல. அவங்க இந்த ஆதாமுடைய பாவ சாபத்துல இருந்து மீட்டெடுக்கப்பட்டவங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இந்த பூமியில மாம்சீக உரிமைய அவங்க விட்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம், மாம்சீக உரிமைய விட்டு கர்த்தர் இயேசுக்காக தங்களுடைய மாம்சத்தை ஜீவ பலியாக அவங்க எப்போ ஒப்பு கொடுத்தாங்களோ, அந்த நெருக்கமான பாதையில அவங்க எப்போ போக துவங்கிட்டாங்களோ, அப்போ கர்த்தர் இயேசு
உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அவங்க மீட்டு எடுக்கப்பட்டதுனால அவங்க ஆதாமுடைய பாவ சாபத்திலிருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆதாமுடைய பாவ சாபத்துல இல்ல. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த நெருக்கமான வழியில நம்ம கடந்து போக துவங்கிட்டோம். இனிமே நமக்கு இந்த உலகத்துல உயிர்த்தெழுதல்ல மனுஷன் ஜீவியம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நமக்கு இனிமே நம்மளால மனுஷனாக இந்த பூமியில உயிர்த்தெழுதல்ல வர முடியாது. ஏன்னா ஆதாமுடைய பாவ சாபத்தினால நம்ம இப்பவே மீட்டு எடுக்கப்பட்டதுனால நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இல்ல தேவன் கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு எதுவா தான் இருக்கணும்னு பார்க்கும்போது அந்த திவ்ய சுபாவம் தான். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னா டூ ஆர் டை. ஒன்று நம்ம செஞ்சு முடிச்சிடணும், இல்லைன்னா மறிச்சு போயிடணும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கும்போது யார் ஒருத்தர் அந்த ஒரு விசாலமான பாதையை விட்டு அந்த நெருக்கமான பாதைக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு ஆதாமுடைய பாவ சாபம் கிடையாது. சரி, இன்னும் நம்ம அதிகமான பாயிண்ட் சொல்லணும்னா இவங்க யாரு, இந்த உண்மையான சிறுமந்தை வகுப்பார் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கூட தங்களையே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அர்ப்பணிச்சிருக்காங்க. எதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்து ஒரு ஜீவ பலியாக மரிச்சாரோ அதே வண்ணமாக அதே போலதான் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக மரிக்கிறதுனால எப்படி கர்த்தர் இயேசு சுதந்திரவாளி ஆனாரோ, அண்ட சராசரத்துக்கு சுதந்திரவாளி ஆனாரோ, அவங்களுடைய இதே ஒரு பாடு உபத்திரவ மரணத்துக்குள்ள போகக்கூடிய தங்களுடைய சிறுமந்தை வகுப்பா இருக்கும் உடன் சுதந்திரவாளியா தேவன் என்ன பண்றாரு, அந்த ஒரு திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களா மாத்துறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வெறும் யாருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, யாருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் கிளியரா இருக்கு. இது வெறும் சிறுமந்தை வகுப்பாருக்கு மாத்திரமே. அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகும்போது 1000 வருஷம் அரசாட்சி துவங்கும் போது இந்த பாதை என்ன ஆயிடும், இந்த நெருக்கமான பாதை என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது முடிவுக்கு வந்துடும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நெருக்கமான பாதை கடந்து முடிய போகுது அப்படின்னா திவ்ய சுபாவத்துக்கு தேவன் அழைக்கிற அழைப்பு என்ன ஆயிடும், முடிஞ்சு போயிடும். அப்படி அந்த அழைப்பு முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அதுக்கு மேல யாராவது பிரயாசப்பட்டு உள்ள வரணும்னா கூட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இப்போ இந்த நாள் இந்த நொடி அந்த ஒரு நெருக்கமான வாசல்ல அந்த நெருக்கமான வழியில கடந்து போறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு, ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இது எப்போ முடியும்னு பார்க்கும்போது அந்த 1,44,000 அந்த சிறுமந்தை வகுப்பார் எப்போ முடிவுக்கு வராங்களோ அப்போ இந்த பரலோகத்தோடைய அழைப்பு அந்த நெருக்கமான கர்த்தர் இயேசு கூட பாடுபட்டு மரிக்கிற அந்த வாய்ப்பு என்ன ஆயிடும், முடிவு அடைஞ்சிடும். அதனால்தான் ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிப்பின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். பாருங்க, இப்பவே அனுகிரக காலம், இப்பவே ரட்சணிய நாள் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, கிரேக்க வார்த்தையில அந்த அனுகிரக காலத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை டெக்டோஸ் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பவா உன்னை ஏத்துக்கொள்றேன், இப்ப நான் உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன், இப்போவா உன்னை ஏற்றுக்கொள்கிற, அதுதான் அர்த்தம்.
இப்போ வாய்ப்பு இருக்கு, இந்த நொடி வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கலாம். அதுதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த நாள் வந்து அனுக்கிரக காலம். இந்த சுவிசேஷ யுகத்தோடைய முடிவு அனுக்கிரக காலம். பெரிதான ரட்சிப்புக்குள்ள யாராவது போ விரும்புறாங்களா? வந்துருங்க உள்ள. கர்த்தர் இயேசு கூட பாடுபட வாய்ப்பு இருக்கா? வந்துருங்க உள்ள. இப்போ அந்த ஒரு காலம் என்ன இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஒரு அனுக்கிரக காலம் முடியும். அந்த அனுக்கிரக காலம் முடியும் போது அந்த காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களோட பலி தேவனுடைய பார்வையில இல்ல தேவனுடைய சமூகத்துல சுகந்த வாசனையா கடந்து போயிட்டு பிறகு ஒருத்தர் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு மாபெரும் பலியாகக்கூடிய வாய்ப்புக்குள்ள வர முடியாது. அப்படி அனுகிரக காலம் சுவிசேஷ யுகம் நமக்கு முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்க்கும்போது அடுத்த 1000 வருஷம் அரசாட்சியோட இன்னொரு பாகத்துல உலக ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன ஆயிடும், கடந்து போயிடும். பொதுவான ரட்சிப்புக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன ஆயிடுங்க, துவங்கிடும். இப்போ காலம் யார்கிட்ட மாத்திரம் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை இந்த நாள் விடியுது அப்படின்னா யாருக்காகன்னு பார்க்கும்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே. உலக ஜனங்களுக்கோ இல்ல நம்மளுடைய நண்பர்களுக்கோ இல்ல வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய வேலையாட்களுக்கோ அவங்களுக்குலாம் இல்லைங்க. நம்மனால தான் இந்த நாள் என்ன ஆகுது, விடியுது. நம்மளுடைய பிரிதான ரட்சிப்புக்காகத்தான் இந்த நாள் என்ன ஆகுது, விடியுது. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, அந்த பாயிண்டோட நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் நமக்கு தேவன் இந்த யுகத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னு பார்க்கும்போது பலி ஆகிறது. பாருங்க, தேவன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டாரு. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தர் சுதந்திரிச்சு கொள்ளணும்னா அவங்க என்ன ஆகணும்னா பலி ஆகணும். அவங்களுடைய பழைய சிந்தனை அது மாற்றி புது சிருஷ்டியாக புதிய சிந்தனையாக அவங்க என்ன பண்ணணும், மறுரூபம் ஆக்கப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த ஒரு புதிய சிருஷ்டி, புதிய சிந்தை இல்ல ஒரு புதிய வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றது அவ்வளவு சுலபமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது பாருங்க, the new life would be easily choked. இந்த ரசூல் குறிப்பிடும் போது ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், புதிய சிருஷ்டியாக இந்த ஒரு பூமியில நம்ம வாழணும்னு நினைச்சா அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது இந்த பூமியில இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மள நொறுக்கி போட்டுரும். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லும் போது என்ன ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டாருன்னு பார்க்கும்போது, நம்ம இந்த ஒரு மாம்சமானதை நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணுமா. அப்போதான் புதிய சிருஷ்டி இருக்கக்கூடிய அந்த புதிய சிந்தை தொடர்ந்து அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது வளர்ச்சி நிலையில காணப்படும். ஒருவேளை மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அந்த புதிய சிந்தை, அந்த புதிய சிருஷ்டி என்ன ஆயிடுங்க, அது அழிஞ்சு போயிடும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13-14 இந்த ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலன் பவுல் கொடுக்குறாரு. சரி, இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளையாக எப்போ அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி ஆயிரோம்னு பார்க்கும்போது செத்த நிலையில காணப்படுறோம். செத்துதான் போனோம், அதுதான் பாயிண்ட். செத்த நிலையிலன்னு சொல்றதோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம என்ன ஆகணும்னா செத்துதான் போனோம். அந்த சாவு இந்த மாம்சத்துக்கு ஒரு முடிவா இருக்கணும். ஆனா புதிய சிருஷ்டிக்கு அது என்ன ஆகணும்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது முதலாம் உயிர்த்தெழுதலா மாறணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது மாம்சத்தை அதை என்ன பண்ணணும், நொறுக்கி ஆவியில வளரக்கூடிய காரியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளுக்கு, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னா புதிய சிந்தை ஒருத்தருக்கு உருவாச்சு. பாத்தீங்களா, தேவனுக்காக அர்ப்பணிக்கணும், தேவனை இனிமே சுய சித்தத்துக்கு வாழாம தேவ சித்தம் மாத்திரம் செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த ஒரு புதிய மனசு, புதிய சிருஷ்டி, புதிய சிந்தை ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுறது நடக்கும். இப்படி ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுற ஜனங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள், சில அறிவுரைகள்
இந்த இடத்துல ரசல் சொல்லும் போது முதல் பாயிண்ட் உலக சிநேகம் தேவனுக்கு பகை. இது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா இந்த உலகத்துல உலகத்தார் போல வாழ்ந்துடக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. ஸோ இந்த ஒரு ஓட்டத்துல முதல்ல ரசல் சில பாயிண்ட்ஸ் கொடுக்கும் போது புதிய சிருஷ்டிகள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியத்தையும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, விரும்பிடக்கூடாது. ஒருவேளை விரும்பிட்டா ஆவிக்குரிய விஷயத்துல என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. தொடர்ந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சத்தை புதிய சிருஷ்டிகள் தொடர்ந்து என்ன பண்ணினே இருக்கணும், அதை நொறுக்கினே இருக்கணும், நசுக்கினே இருக்கணும். அதுதான் இந்த நெருக்கமான பாதையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், மிகப்பெரிய சவால். என்னன்னு பார்க்கும்போது இந்த மாம்சத்தை நொறுக்கினே இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த நொறுக்கின இந்த ஒரு மாம்சத்தை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அவங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், புது சிந்தனைய. காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜீவன் ஒரு அழியாமை சுபாவத்துக்கு போறதுனால தேவ சித்தத்துக்கு முற்றிலும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஒப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனசு, நம்மளோட சிந்தனை ரைட்டா எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கணுமா. எதுக்கு? ஆவிக்குரிய நிலைக்கு. அப்படி எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கும் போது இந்த ஓட்டத்தோட முடிவுல நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னன்னா அந்த திவ்ய ஸ்பாவம். அன்பான சகோதர சகோதரிகளே, கனம், மகிமை மற்றும் அழியாமை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட ரசல் பேசிட்டு போயிருக்க சொல்றார். இந்த ஒரு பாதை ஒரு ரக்கடான ஒரு பாதை, கரடு முரடான பாதை, ரொம்ப ஸ்டீப்பான ஒரு பாதை. அப்படியே இந்த இப்போ ஒரு மலை பிரதேசத்துல ஒருத்தர் நடந்து போனோம்னா அது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழியும் ரொம்ப கஷ்டமான பாதை. அது மாத்திரம் இல்லை, இது செங்குத்தா நிக்குது. அது மாத்திரம் இல்ல, ஒரு நெருங்கின ஒரு பாதையா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பலன் தேவை. அந்த பலன் யாருன்னு பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தின் வீரன், கேப்டன் ஆஃப் அவர் ஃபெய்த், கர்த்தர் இயேசு தான் நமக்கு எல்லாமே இருக்கிறார். சில வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அன்பான சகோதர சகோதரியிலே, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் இயேசு சொல்றாரு, நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தேனோ அதே போல நீங்களும் என்ன ஆவீங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. அப்போஸ்தலன் பவுல் அவருக்கு ஒரு முள்ளு இந்த பாதையில கொடுக்கும்போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும், நீ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, இந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் முழுமையா என்ன பண்றேன், கிருபையை மாத்திரம் தரேன். நீங்க அதை வாங்கி பெற்றுக்கொண்டு நீங்க ஓடி என்ன பண்ணிடுங்க, முடிச்சிடுங்க. இன்னொரு பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 2 தீமோத்தி 4 அதிகாரம் 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தி 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் கிளியரா சொல்றாரு. அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, அந்த விஷயம் கரெக்டா இருந்துச்சு. நான் ஓடி முடிச்சிட்டேன். எப்படி என்ன போல ஓடி முடிக்கிறாங்களோ, கர்த்தர் இயேசுவோடைய பிரசன்னத்தை விரும்புறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பா அந்த ஜீவ கிரீடத்தை தருவேன். 1 பேதுரு 5 அதிகாரம் 4 வசனம். 1 பேதுரு 5 அதிகாரம் 4 வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமை உள்ள வாடாத கிரீடம், மகிமை உள்ள வாடாத கிரீடம் அது நமக்கு தருவார். ஸோ ஆகையால சகோதர சகோதரிகளே, இந்த 3 வழிகள்ல இந்த நெருக்கமான வழியை குறித்து நம்ம தியானிக்கும் போது இதோட ஆசீர்வாதம் திவ்ய சுபாவம். இது யாருக்கு மாத்திரம்னு பார்க்கும் போது சிறுமந்தை வகுப்பாருக்கு மாத்திரம், 1,44,000 பேருக்கு மாத்திரம். இப்போ இந்த காலம் அதுக்கான வாய்ப்பு திறந்திருக்கு, அதுக்கான அழைப்பு திறந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கணும்னா கண்டிப்பா நம்ம எங்க போயிடலாம், அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களா மாறலாம். ஆனா இந்த அழைப்பு தொடர்ந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஒரு பர்டிகுலர் டைம் என்ன ஆயிடுங்க, ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா
நம்மளுடைய அழைப்பு நிறைவுக்கு வந்தா தான் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கான அந்த ஒரு நல்ல நேரம் துவங்கும். இப்ப நமக்கு எப்படி இருக்கு காலம்? நமக்கான நேரம், அந்த அனுக்கிரக காலம் நமக்காக இப்ப இருக்கு. அர்ப்பணிக்க ஒருவேளை தாமதமா இருந்தா அர்ப்பணிச்சிடலாம். ஒருவேளை நம்மளுடைய ஓட்டம் குறைவா ஓடி இருந்தா இன்னும் அதிகமாக இந்த நெருக்கமான பாதையில ஓடி முடிக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா பெரும்பாதையான வழி, த ஹைவே ஆஃப் ஹோலினஸ் குறித்து நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.